ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஈஸியான டேஸ்ட்டான ரோட்டு கடை ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஈஸியான மெத்தட் தாங்க. இதுக்கு நான் ஒரு ஆட்டுக்கால் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவ மாட்டேன், கோதுமை மாவு போட்டு தான் கழுவேன். கோதுமை மாவு போட்டு கழுவி பாருங்கள், இன்னும் சூப்பராக க்ளீன் ஆகும். இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துருவோம். குக்கரில் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம மிளகு தூள் சேர்க்கணும், அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அது கூட ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூட சோம்புத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூனு மிளகு சேர்த்துருக்கேன், முழு மிளகு. கொத்தமல்லி புதினா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூனு எண்ணெய் சேர்த்துருவோம். எண்ணெய் சேர்த்து 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி வைக்க வேண்டியது தான். ஒரு 10 விசில் வரணும். ஏன் அப்போ தான் அந்த ஆட்டுக்கால் நல்லா சாஃப்டாக இருக்கும். 10 விசில் வந்தோன்னே உடனே நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது, ஒரு 10 மினிட்ஸ் கழித்து தான் ஓப்பன் பண்ணோம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆட்டுக்கால். இங்கே பாருங்கள், ஈஸியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கொத்தமல்லி புதினா கட் பண்ணி ஆட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த ஆட்டுக்கால் சூப்பர் நீங்களும் ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.